வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு லெஹங்கா ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். 35 இன்ச்சு. அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். கை வந்து நார்மல் கை கேட்டிருக்காங்க. ஓப்பன் வந்து பேக் ஓப்பன் ஃபுல் ஓப்பன் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு போய் வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இதுதான் லெஹங்கா ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பார்டர் வந்து சிலுவுக்கு மட்டும் வரும். இது வந்து லைனிங் மெட்டீரியல். லைனிங் வந்து 1.25 மீட்டர் எடுத்துருக்கோம். நல்லா அயன் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க. இது வந்து 35 இன்ச்சு இன்றைக்கி லெஹங்கா கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கில் வந்து ஃபுல் ஓப்பன் கேட்டிருக்காங்க. அதனால் ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு பேக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே மடித்து தப்பேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த ஸ்கேல் அளவு துணி விட்டுருங்க. லென்த்து வந்து 17 இன்ச்சு கேட்டிருக்காங்க. நம்ம பிடிச்சி தப்பேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. மொத்தத்துக்கு 17 இன்ச்சு. நம்மளுக்கு ரெடி வந்து 17 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. நம்ம வந்து இங்கே மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடியே துணி விட்டுட்டோம். இப்போ வந்து இந்த லென்த்து ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுருங்க. ஷோல்டர் வந்து 13 இன்ச்சு, 6.5 வச்சுருங்க. இது வந்து 6 இன்ச்சு வச்சுருங்க. இந்த ஆமுல் சைஸ் 6.5 வச்சுருங்க இல்லையா, இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இதுலேருந்து 5.5 வச்சுருக்கும். இந்த ஷேப்புக்காக இந்த மார்க் போடுறோம். நம்மளுக்கு பாடி லூஸ் வந்து 35 ரெடி. அதில் வந்து நம்மளுக்கு வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து 9.25 கரெக்டாக. அப்புறம் வந்து இடுப்பு ஷேப்புக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கலாம். 8.5 இன்ச்சு இங்கே நம்ம வச்சுக்கலாம். இங்கே வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கோம். 35 இன்ச்சுக்கு வந்து 10 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஆமுல் ஷேப்பு இருக்குங்க, இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இந்த ஷேப்புக்காக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு ஷேப் நம்மளுக்கு இங்கே வந்து ஷோல்டர்லேருந்து 3 இன்ச். இந்த அப்படியே இந்த ஷேப் அப்படி இந்த அளவு ரவுண்ட் போட்டுங்க. எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்கேல் அளவு விட்டுருங்க. நம்மளுக்கு 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேருந்து இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சைடு ஓப்பன் வந்து 2 இன்ச்சு போதும் மேக்ஸிமம். நம்மளுக்கு பெருசாக வேணாலும் நீங்கள் 2.5 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இது வந்து லென்த்து கம்மி இல்லைங்களா, அதுக்கெல்லாம் 2 இன்ச்சு கரெக்டாக நம்மளுக்கு போதுமாக இருக்கும். இது வந்து பாடி லூஸ். இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர். இப்போ வந்து இது நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த கரை பீஸ் இருக்குங்க இல்லையா, இது வந்து இப்படி டபுளாக மடித்து இந்த பக்கம் போட்டுருங்க. நம்ம எந்த பக்கம் நின்று கட் பண்ணுறோமோ அந்த பக்கம் போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டுட்டு நம்ம வந்து இதில் பேக்கில் மடிச்சிடுவோம். அதுக்காக வந்து 3 இன்ச்சு துணி விட்டுருங்க. டோட்டலாக 3 இன்ச்சு துணி. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சுங்களா. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக போட்டு நம்ம இப்போ இங்கே மட்டும் தான் எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு துணி விட்டுருக்கோம். மீதி எல்லாமே ஃப்ரண்ட் அளவே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த அளவு கட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இது ஆமுல். இங்கே வந்து ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இது சைடு ஓப்பன் ஒரு அர்க்கத். இது வந்து ஷோல்டருக்கு ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இந்த அளவுக்கு நம்ம பேக்கில் மடிக்கிறதுக்கு 3 இன்ச்சு துணி விட்ருவோம் எக்ஸ்ட்ரா. அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, இதில் வந்து இப்படி மடித்து போட்டுருங்க. ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் மட்டும் வரும், பேக் சைடு மட்டும் ஜாயிண்ட் வரும். இந்த அளவு மடித்து போட்டு நம்ம மடிக்கிற அளவுக்கு துணி விட்டுக்கலாம். இந்த ஸ்கேல் அளவு துணி விட்டுருங்க.
ஸ்லீவ் லென்த் வந்து 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தமாக 6 1/2 ஒரு லைன் போட்டாச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு 3 இன்ச்சு. ஸ்லீவ் சுற்றளவு வந்து 12.5 இன்ச்சு. அதில் பாதி வந்து நம்மளுக்கு 6.25. ஆம்ஹோல் சைஸ் வந்து இங்கேருந்து 7 1/2 வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதிலேருந்து ஒரு டீஸ் மார்க் அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிடுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு 1 1/2 துணி இருந்தால் போதும். இதான் நம்மளுக்கு மடிக்கிற அளவு. இப்போ ஸ்லீவ் வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் ஜாயின் போட்டிருக்கோம். இந்த சைடில் வெட்டின பீஸ் இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இந்த அளவு எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி தைப்போமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஹர்கட் போட்டுருங்க, இங்கே ஒரு ஹர்கட் போட்டுருங்க. இந்த ஜாயிண்ட் பீஸ் வந்து பேக் சைடு வந்துடும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங்கில் மட்டும் நம்ம பேக் நெக்கு கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து 7 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இந்த அளவு 7 வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இந்த அளவு ஒரு லைன், இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே போட்டுருங்க. பேக்கில் வந்து நாட்டு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த 3 இன்ச்சு இங்கே மடிக்கிற அளவுக்கு துணி விட்டுருங்க இல்லையா, இதுக்கு நேராக ஒரு ஹர்கத் போட்டுருங்க. இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஒரிஜினல் கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் இருக்குங்க இல்லையா, இந்த பார்டர் வந்து பிரிச்சுக்கலாம். நம்ம பிரித்து வந்து ஸ்லீவுக்கு வர மாதிரி வச்சுக்கலாம், தனியாக எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து அப்படியே டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவு அப்படியே டபுளாக மடிச்சுட்டு ரெண்டும் ஒரே சைஸ் வர அளவுக்கு மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிடுங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரே சைஸ் வர அளவுக்கு வச்சு இதான் வந்து ஃப்ரண்ட் பீஸ். அடுத்தது வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போட்டு இந்த பேக் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த அளவு வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ஸ்லீவ் வந்து இந்த சைடில் வர துணி அளவுக்கு இந்த அளவு போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு ஸ்லீவ் வந்து இதில் வந்துடும். நம்மளுக்கு பேக் பீஸ் வந்து இப்படி எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இந்த ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சைடு பேக் சைடு மட்டும் வந்துடும், ஃப்ரண்ட் சைடு ஜாயிண்ட் வராது. இந்த பார்டர் வந்து ஸ்லீவுக்கு வந்துடும். இப்போ அடுத்தது வந்து இப்போ இந்த பேக் பீஸ் இந்த அளவு போட்டு இதை அளவு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் அப்படியே நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்ஹோல் ஷேப்புக்கு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் பீஸ்.
இது வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டு இது பார்டர் மேலே வச்சுருவோம். நெக்கு வந்து லேஸ் வர மாதிரி வேறு நெக் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து நெக் ஷேப் வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெஹங்கா ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.